தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவி அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 4 வயது யானை உயிரிழந்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம். இந்த சம்பவம் குறித்து வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்ன? விரிவான விவரங்கள். அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை பொறுத்தவரை வனவிலங்குகள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக யானைகளும் இந்த பகுதியில் அதிகமாக காணப்படும். கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக குற்றாலம் மெயினருவியில் காற்றட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 4 வயது ஆண் யானை ஒன்று தற்போது வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு இறந்து கிடக்கிறது. தற்போது வனத்துறைக்கான தகவல் தெரிவிக்கவே வனத்துறையினர் விரைந்து அந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து யானையை பரிசோதனை செய்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதி முழுவதுமே துர்நாற்றம் இருந்து காணப்படுகிறது. அதாவது இறந்து 2 நாட்கள் ஆயிருக்கலாம் என வனத்துறை தரப்பு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பகுதி முழுவதுமே அங்கிருந்த பொதுமக்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். அந்த யானையை பத்திரமாக அங்கிருந்து மீட்கும் பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.